Hi friends, நீங்கள் இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். மூணு துண்டு இஞ்சி நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. சின்ன சின்ன துண்டு 3 எடுத்துக்கோங்க. நல்லா இடித்து எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் இடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம காஃபி வைக்கிற பேனில் மசாலா டீ போடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி விடுறேங்க. நான் இன்றைக்கி செய்கிற டீ வந்து 2 பேர்த்துக்கு போதுமானதாக இருக்கும். ஒன்றரை கிளாஸ் தண்ணி விட்டுறேன். நம்ம இடித்து வச்சுக்கிற இஞ்சி உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 5 புதினா இலை நல்லா நசுக்கி வச்சுருக்கிற ஆட் பண்ணிக்கலாம். புதினா இலை வந்து மசாலா டீக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆட் பண்ணதெல்லாம் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வந்து நல்லா உள்ளே இறங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். டீ தூள் வந்து இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எந்த டீ தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 பேர்த்துக்கு செய்கிறங்காட்டி நான் இந்தளவுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எவ்வளோ பேர்த்துக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கம்மியாக ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.25 ஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணுறேன். மூணு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வெல்லம், கருப்பு டீ எது ஆட் பண்ணுறோன்னா ஆட் பண்ணிக்கலாம். எது ஆட் பண்ணாலும் மசாலா டீக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா கொதித்து அதனோட எசன்ஸ் எல்லாம் நல்லா தண்ணியில் இறங்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் பால் ஆட் பண்ணுறேன். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதுங்க. அப்படியே நுரக்கட்டி மேலே வரும், அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி பொங்கி வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வடிகட்டியில் இதை நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க.
அவ்வளோதான், நம்ம மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. ஒரு டம்ளரில் நல்லா ஆற்றி எடுத்துக்கலாம். இது கோல்டு ஃபீவர் இருக்கிறவங்க யார் வேணால் குடிக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.